கொய்யாக்காய் சாப்பிட்டு வந்துட்டு கங்கால கடையில வாங்கினோம். எனக்கு அந்த பெரிய கொய்யாக்கா விருப்பம் இல்லை, இப்படி கொய்யாக்கா தான் விருப்பம். இது வந்து அந்த உள்ளுக்கு சிவப்பு நல்ல டேஸ்ட். ஸ்ரீலங்கால மரத்துல அப்படி கொள்ளதான் மிச்சம். அதுக்கும் போடுவோம் கொண்ட கடையில எல்லாமே முடிஞ்சு. அப்ப இன்றைக்கு ஒரு பிக் ஷாப்பிங் தான் முடிஞ்சது. ஓகே, கொண்ட கடையில போட்டாச்சு. இதெல்லாம் வந்து பக்கெட்டா இருந்தா பழுதாகாது, அப்படியே இருக்கு. முதல்ல பாவக்காய் பக்கெட் பத்தி இதுதான் எங்க தோட்டத்து பாவக்காயை வெட்டிட்டு காய வச்சிருக்கிறேன். தேவையான நேரம் போய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து மார்க்கெட் போய் வந்தோம். நாங்கள் அதால் வந்து இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு எல்லா போத்தலுமே எம்டி ஆயிட்டுது. எல்லாத்துக்கையும் திருப்பி எல்லாம் போட்டு வைக்க போறோம். இன்றைக்கு வந்து அதாவது பருப்பு வகை தானிய வகைகள் எல்லாம் வாங்கி வந்தாங்க. அதுகள் எல்லாம் போத்தல்கள் எல்லாம் போட்டு உள்ளுக்கு வைக்க போறோம். அப்படியே ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல வேறுங்க, இதுல வந்து போத்தல்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அரிசி வாங்கின போத்துறேன்னு. இது மற்றது இது வந்து வேலை செய்யற இடத்துல அந்த வாரதான அந்த பிளாக் பேப்பர் வாரது அந்த அதுகளெல்லாம் போத்தலோட வந்துட்டு அடுத்து முடிஞ்சோட நறுவினோம். நான் எல்லாத்தையும் வேலை இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வச்சுக்கிறேன். இதுல வச்சுக்கிறேன். மற்றது வந்து பெருஞ்சீரம் நச்சீரம் வெந்தயம் எல்லாம் போடுறதுக்கு அங்கால வாங்கி வச்சுக்கிறேன், கண்ணாடி போத்தல். அப்படியே ஓகே. அப்ப நாங்க இதை முதல் இப்ப என்னென்ன வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கு எல்லாம் போடக்கு தான் காட்டுவோம். ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுங்க, அதாலதான் திருப்பி எல்லாம். அதாவது இப்போ ஒரு 2-3 மந்த்துக்கு பிறகு இப்போ ஒரு ஷாப்பிங் ஒன்று செய்திருக்கிறோம். அப்படியே 4-5 மாசம். ஓகே, அப்போ இன்றைக்கு எல்லாமே நாங்கள் எம்டி போத்தல இருக்கு, எல்லாமே நாங்கள் இன்றைக்கு ஃபில் பண்ணி எல்லாம் அடுக்க போகிறோம். அப்படியே ஓகே, வாங்க வாங்க. ஓகே, கொய்யாக்காய் சாப்பிட்டு வந்துட்டு கங்கால கடையில வாங்கினோம். எனக்கு அந்த பெரிய கொய்யாக்கா விருப்பம் இல்லை, இப்படி கொய்யாக்கா தான் விருப்பம். இது வந்து அந்த உள்ளுக்கு சிவப்பு நல்ல டேஸ்ட். ஸ்ரீலங்கால மரத்துல பிடிங்க சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. போடுவோம் பயரா. இது என்ன பருப்பு இவ்வளவு தான் இருக்கு, உடைச்சு போட்டதுல இவ்வளவுதான் இருக்கு. அப்ப புது பை கேட்டு போட போறோம் பருப்பு. இது எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கு? 5 மாசத்துக்கு மேல விடக்கும் உங்களுக்கு. ஏதோ ஃபங்க்ஷன் தானே முடியும். பருப்பு வந்து நீ கூடுதலா காய்ச்சற. ஆனா இந்த பருப்புக்கு காய்ச்சற இல்ல. நான் வந்து பயர் இல்ல துவரம் பருப்பு இல்ல. அது என்ன துவரம் பருப்பு உங்களுக்கு பேர்? அப்ப என்ன பேர்? பயர்ல வந்து உடைச்ச பருப்பு தான் நான் யூஸ் பண்றேன். இந்த பருப்பு மற்றது இருக்குதானே துவரம் பருப்பு, அந்த ப்ரௌன். அது இது இது நல்ல டேஸ்ட். இதுவும் வாங்கினது இதுவும் இருக்கும். பாப்போம், உடைச்சு பார்த்தா தான் தெரியும். ஓகே, அப்ப பருப்பு 2 ஆச்சு. அடுத்தது என்ன? இது வந்து முழு என்ன பேரப்பா? பயறு. பயறு. இது நான் முளை கட்டுறேன். நான் இது வந்து முளை கட்டிட்டு தான் மார்னிங்ல சில நேரம் சாப்பிட்டேன். இது வந்து கடலை பருப்பு, வடை சுடுற பருப்பு. பருப்புல இது அந்த பருப்பு வடை செய்யற பருப்பு வடை செய்யற அது. ஓகே, போட்டு வச்சாச்சு. இவ்வளவுதான் மிச்சம். அதுக்கும் போடுவோம் கொண்ட கடையில எல்லாமே முடிஞ்சு. அப்ப இன்றைக்கு ஒரு பிக் ஷாப்பிங் தான் முடிஞ்சது. ஓகே, கொண்ட கடையில போட்டாச்சு. இதெல்லாம் வந்து அன்றைக்கு ஆப்பிள் கார்டனுக்கு போனேன் வாங்க புடிங்கொண்டு அந்த ஆப்பிள் இருக்குது. இப்பவும் இருக்குது இங்க பாருங்க, அங்க உள்ளுக்கு வச்சுக்க. அன்னாசி பழம் வந்து முதல் 199, இன்றைக்கு 5 ரூபா. 499. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப அமெரிக்கால பொருட்கள் சாமான் 100 ரூபாய் கொண்டு போனா ஒரு சொட்டு சாமான் தான். முதல் வந்து 50 ரூபாய், $50 வேண்டது இப்ப வந்து 150 ரூபாய் ஆகும். எல்லாம் இதுலயும் இது குட்டி பயரா? எல்லாம் ஒரு பயர் தான். இது வந்து இந்தியாவில இருந்தானே வருதானே. இது இந்தியன் மார்க்கெட்லாம் எல்லாம் பண்ணாங்க. கூடுதலாக இந்தியாவில இருந்தான் வருது. ஆனால் கொரியன் மார்க்கெட், சைனீஸ் மார்க்கெட்டுகள்லையும் இருக்குது. ஆனால் எங்களுடைய வெந்தயஞ்சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகங்கள் எல்லாம் பண்ணுறா கூடுதலாக இந்தியன் மார்க்கெட் போனா தான் அதுகள் வாங்கலாம். இது வந்து உளுந்துல உடைச்ச உளுந்து. இதுல கோதை நீக்கிய உளுந்தும் இருக்குல்ல. இது கோதை நீக்காத உளுந்து. நான் இது முதல் பெட்டிய வாணியில ஒன்றுல விழுந்தது. நெடுகளும் கடைக்கு போகல தானே.
அதுக்காக நாங்க இப்ப இனி ஒரு 3 மந்த்துக்கு பிறகுதான் கடை பக்கமே போவோம். அப்படியே எஸ் இது வந்து ஏன் நான் வாங்கினேன்டா இது இந்த இது களி இருக்குதானே களின்றதுக்கு அப்படியே வறுத்து போட்டு அப்படியே கோதோட போட்டு அரைச்சு போட்டு இது முழு உளுந்து, இது உடைக்காத முழு உளுந்து. இதுதான் வந்து துவரம் பருப்பு. இது வந்து ஸ்கூல்ல முந்தி காய்ச்சி தருவாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். புழுங்கரிசி சாப்பிட்டு இது வந்து மதிய உணவுக்கு சோறும் இதுல வந்து ஒரு சாம்பாரும் போட்டாங்கன்ற செமையா இருக்கு. இது வந்து உளுந்து, இது கோது நீக்கிய உளுந்து. கோது நீக்கிய உளுந்து. இது தோல் இல்லாம எடுத்த உளுந்து. இது வடை சுடுறாக்கு இது நல்லது. தண்ணி கூட இருக்குமே இந்த உளுந்து கழுவவே அரைவாசி தண்ணி எடுத்துரும். ஆனா அதுக்கு விலை இது கொஞ்சம் விலை கூட. இதுக்குதான் இது வந்து தீபாவளிக்கு எதுவும் செய்யுது பலகாரம்? அந்த டைம் தான் யோசிக்கணும். தீபாவளி அன்று தான் தெரியுமா? பலகாரம் செஞ்சா சாப்பிடுறது இல்ல, நான் சாப்பிடுவேன். சும்மா விடுறது, செய்ய வலிக்கிட்டா கத்த வலிக்கிறது. ஏன்டா உனக்கு டைம் இல்லையன்றார். டைம் இருக்கு மாட்டான். ஆனா இது கொஞ்சம் வேறுங்க சுகர். என்ன இது வந்து கோதை நீக்கிய பயர். இது பொங்கல் டைம்ல வந்து பொங்கல் இல்லாதவர்களுக்கு அதை நாங்க வாங்கவே இருக்குது. அதால நான் வாங்க இல்ல. இது அடுத்தது என்ன? இது பட்டாணி. பட்டாணிய போடுறதுக்கு விட போனி. இது வந்து ஆட்டாமா முடிஞ்சுதா? ஆட்டாமா பூரி செய்யறாங்க. இது அந்த பூரி செய்யறாக்கு சூப்பர் இது. ஆனா நாங்க பூரி சுடுறது இல்ல, நாங்கள் ரொட்டி அடிக்கிறது. ஏனண்டா பூரி சுட தெரியாது, அதனால பூரி சுடுறது இல்ல. ரொட்டிக்கு இது நல்லா இருக்கும். தேங்காய் பூ போட்டு நல்ல தேங்காய் பூ போட்டு செய்ய நல்லா இருக்கும், அதனால பூரி செய்கிறேன். இது ஒரு பேக் வேணா இப்ப முடிஞ்சது. ஒரு டின் வந்திருக்குங்க. இது என்ன? இது வந்து முழு உளுந்து. இது அது வந்து உடைச்ச உளுந்து. இது முழு உளுந்து, கோதனிக்க முழு உளுந்து. ஓகே, அடுத்தது என்ன போட போறீங்க? அடுத்தது வந்து என்ன போடுறது? எண்ணத்தை போடுற இந்த இது வாங்கி அப்படியே சாப்பிடல புளியோட. இது என்ன அரிசிய அரிசி சின்ன போத்தல்ல இருக்கு, பெரிய போத்தல்? பெரிய போத்தல்ல இருக்கிறது தோல் நோக்கினா நல்லது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒன்று வந்து தோல் நீக்காத பச்சை, ஒன்று தோல் நீக்கிய இளம் மென்சிவப்புன்னு சொல்லிடுறேன். அது தனியா இது சாப்பிட கொஞ்சம் கஷ்டம். கூடுதலா நீர் வந்து மரக்கரைன்னு சொன்னா உனக்கு பச்சை அரிசி தான் வேணும். சிவத்த பரிசி பச்சை அரிசி இல்லாடி சாப்பிட மாட்டேன், அதால வந்து வாங்குறது. ஆனா இதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். $20 19 சம்திங். டேக்ஸ் எல்லாத்தோட தான் 20 தாண்டி. அதுல விலையே போட்டுக்கலாங்க. இப்ப பச்சை அரிசி வார குறை வேணும். இது வந்து இப்ப இந்தியாவில் முதல் ஸ்ரீலங்கன் அரிசி வந்தது. இது 5 ஆல்மோஸ்ட் 5 கிலோ. 5 கிலோ $20. 5 கிலோ அரிசி $20. சிவப்பா. ஆனால் மற்ற அரிசியால் குறைவாக வேண்டலாம். புழுங்கல் அரிசி, வெள்ளநாடு, சிவப்பு நாடுன்னு சொல்லுவாங்க. அதுகள் வந்து மலிவாக வேண்டலாம். மலிவுன்னா இதை விட விலை, இதோட விலை கொடுத்தேன். அடுத்தது என்ன போட போறீங்க? இதுக்குள்ள வந்து என்ன பேருண்டா? இது என்ன? இது பட்டாணி. பட்டாணி. பட்டாணி சின்ன போத்தல்கள் இல்லையே? சின்ன போத்தல் வந்து தேடணுமே. இப்ப அன்னாஸ் பழம் பண்ணி கொண்டு வந்து இருக்கிறீர்கள், வெட்டி சாப்பிட இல்லையா? வெட்டணும், வெட்டாமல் விட்டுருவேன். பழத்திட்டது நல்ல மேல கிடக்கிறதுகளுக்கு எல்லாம் இருக்குதான்னு பாருங்க. இதுக்குள்ள எல்லாம் என்ன நெய் எல்லாம் இருக்கு போட ராக்கிக்குள்ள. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாமான் வாங்குற கூட. ஓகே, பார்க்கலாமா? நான் எப்பவுமே நீட்டா தான் இருக்கும். இதுதான் வந்து இது வந்து எங்களுடைய உடனடி தேவைக்கு தேவையான பொருட்கள்.
அடுத்தவிட என்ன வெற்றி என்ன பேர் இதுக்கு? இது குரக்கனா திணையா? திணையோ ஏதோ உண்டு. திணை இல்ல சாமியோ ஏதோ. அதில் போட்டுரும் வரகரிசி. வரகு அரிசி. ஆனா இது கொஞ்சம் மிஞ்சம் வருங்க. இது வெள்ளை கலர்ல இருக்கு நல்ல. அது வந்து சிவப்பு. இது லைட்டான சிவப்பா இருக்கு. அங்கங்க கிடந்துதான் ஆயிரும். ஆனா ரெண்டும் வரகு தான். அது இது சிவப்பு, அது வெள்ளை. வரகரிசி இது. இது வந்து என்னண்டா, இது விறகு அரிசி உள்ளா. ஓகே. இது என்னடா, என்ன பேர் இதுக்கு? இது வந்து இது என்ன திணை ஏதோ உண்டு. திணை யா உடைச்சு வச்சிருக்காங்க. இது ஏற்கனவே வேண்டது அது கிடக்கு. இன்றைக்கு வாங்கல. இது ஏற்கனவே வேண்டது சமைக்கல இருக்கு. சமைச்சேன் இது இருக்கு. சமைக்கிறது தான் திணையில வந்து இருக்கு. உங்களுக்கு பிடிக்காதே உது புற என்ன சமைச்சு சாப்பிடல. சமைச்சா சாப்பிடார். ஓகே நடந்து தெரியுது. ஓகே இதை போடும். போத்தல் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே இதுக்கு எள்ளு போட்டு வைப்பாங்க. எள்ளு கொஞ்சம் கிடக்கு வெளியில வேஸ்ட் ஆயிடும். ஓகே ஆனாலும் ஃபுல்லா போடல போலேனா போட உதைப்போ கிச்சனே. அது போத்தலண்டுக்க போடுமா? போத்தல் ஆனியா பதறேன் அப்பனே. என்ன வெள்ள வெள்ள இட்லில நீ வெல்பா செய்யண்டா சாப்பிடு. உண்டு பவஞ்சைக்கிறதுக்கு இது வைக்கல நான். வடிவுக்கு வச்சுக்கிறேன். மார்னிங்ல நான் சாப்பிடுறேன். ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்றேன் மார்னிங்ல. ஓகே. இது பூசணி விதையா? பூசணி விதை. இது சும்மா சாப்பிட்றோம் குறைக்கிறதுக்கு. எந்த ஐட்டம் எல்லாம் அங்கே இருக்கு பாருங்க. இதுதான் நம்முடைய இந்த ரகசியம். ஹெல்த்தியா இருக்கிற இந்த ரகசியம் இதுதான். இல்ல பாதாம் பூசணி இந்த விதை மற்ற இது என்ன கொள்ளு கொள்ளு பிளாக்சீட் தமிழ்ல என்ன? அது கொள்ளு விதை இல்ல. அத கொள்ளன்னா இதுல வேறங்க சன்ஃப்ளவர். மற்றது வந்து இது வந்து வால்நட். இது வந்து பிளாக்சீட். இதுதான் இதை என்னன்னு சொல்றேன். இதுதான் கொள்ளு. கொள்ளு இல்ல இது. ஓகே வீடியோ பாக்குற நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இருக்குறீங்க என்ன வேணும் அது தெரியாது. அத கொள்ளு அது நாங்க முதல்ல அங்க ஸ்ரீலங்கால. அது வேற. உங்களுக்கு கொள்ளு இருக்கு என்னட்ட காட்றேன். நான் கொள்ளும் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே காட்டு. இப்ப காட்றேன். ஓகே நீர் காட்டு. ஜெயமா இருப்பக்கண்டு நீர் வீடியோ ஓபன் பண்ணு. இது வந்து கூடுதலா இது இந்த கிளீனா எல்லாமே இருக்குது. என்ன இஞ்சால ஃபுட் ஐட்டம் இருக்கு. இது வந்து ஃபுட் ஐட்டம். கஜு இதுக்கு வறுத்த கஜு. இஞ்சால நான் ஃபுட் ஐட்டம். இந்த பிஸ்கெட் இது இருக்கு. கடத்திட்டியா? எடுக்கல. நீங்க நேரம் போயிட்டு கத்திட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ள கிடந்து இருக்குது. நீங்க கவனிக்கவே இல்லை. ஒரு நாளை போடும். இதே இந்த நாங்க சரி என்ன அரிசி இந்த குட்டி குட்டி அரிசி வந்து இது வந்து இதத்தான் பாஸ். இது சம்பா அரிசி சின்ன குட்டி அரிசி. உள்ளுக்குள்ள வச்சா மறந்துடும். அங்க வச்சா மறந்து போயிடுவோம். அரிசி இது இது எல்லா கடலை பருப்பு எல்லாம் போட்டு இது போட்டு உள்ளுக்கு வைக்கணும் பண்ணிட்டு மறந்து போயிட்டுங்க. இதுல நம்ம ஒரே வெரைட்டி தான். ரெண்டு இருக்கு. யா இது அதுக்கு கிடந்ததை எடுத்து வச்சேனா இங்க எல்லாம் இருக்கு. இதுல உளுந்து கவுப்பி பயறு கடலை மற்ற பருப்பு மைசூர் பருப்பு எல்லாம் இருக்கு. மிக்ஸ் பண்ணி இருக்கு. தாலி கேக் அப்படி போட்டா நல்லா. வேற எதை போடுறது? இப்ப சீனியை போட்டு விடும். அதுக்கு எதுக்குள்ள அதுக்கா ஏன் சீனி தான் அது தேவையானதான் போட்டுடுறது. என்னதுக்கு அதுக்கு போடுவேன்? இது வந்து பட்டாணி. கஜு இது வந்து ஸ்ரீலங்கால வந்து 100 கிராம் என்ன விலை சரியா? சம விலை. விலை தெரியா? யாராவது ஸ்ரீலங்கால இருந்து பாக்குறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கஜு வந்து என்ன விலை? முந்திரிக்காய் பருப்பு என்ன விலை போகுதுன்னு சொல்லி. இங்க வந்து இந்த பேக்கெட் என்ன விலை சொல்லுமா? $4. கஜு பேக்கெட் இந்த நீர் எடுத்து போட்டு இந்த பேக்கெட் விலை $4 போகுது.
ஸ்ரீலங்காவில் என்ன விலைன்னு தெரியல. இப்போ டிவைட் பண்ணி பார்க்க 1200 காக்கில் தருவாங்களே. தருவாங்க காக்கில பொதுவாக காக்கில் வரும் இந்த பேக்கெட்டா. நான் இவ்வளோ காக்கில் வரதா இருக்காது. இந்த பேக்கெட்டுக்கு ஃபுல்லாக இருக்கும். காக்கிலோ பேக்கெட்டு $4 வரல. 250 என்ன தெரியாது. ஆனால் கொஞ்சம் விலை இங்கே இருந்தா இல்லை அதான் சொல்கிறேன். $4 இருக்காது. அப்போ கூடையா தண்டு $4 தான் வேணும். இது எங்க வாங்குங்க? கொஸ்கோலியா? இது வந்து கொஸ்கோவில் இது கல்லிக்கு நீ அப்படியே இருக்கட்டும். அதுக்கு போட வேண்டாம். பழுதாயிரும் அதுக்கு போட்டு. தேங்காய் பால் பவுடர். அந்த பெரிய பொட்டி வேறே இல்லை. பெரிய பொட்டிக்குள்ளேயும் இப்படி இது வந்து குட்டி குட்டி பேக்கெட். இது வந்து கூடுதலாக வெண்டைக்காய் பால் கறி மற்ற அந்த மரக்கறிகளுக்கு போக தேவைதானே. ஒரு கறிக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிடுவோம். நான் 1 ஸ்பூன் அப்படி 1 ஸ்பூன் ஒரு சும்மா நார்மலா லைட்டா போடுறது இருக்குது. பேக்கெட் என்ன முடைச்சு போடல. ஏனண்டா போட்டா அள்ளி போட்டுரும். பேக்கெட்டா இருந்தா அப்படியே பழுதாகாம இருக்கும். இல்லை இப்போ பேக்கெட்டை வெட்டி போட்டு விட்டா அது காத்து போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது என்ன ரசுக்கா? இது அங்க என்னன்னு சொல்றோம் அந்த ரசுக்கு? என்ன சீப் பிரஸ்கன் தான் இருக்கு. இல்லை அங்கே ஆட்டுக்காலம் மற்ற அந்த ரவுண்டு பாருங்க. ஆட்டுக்கால் ரசுக்கு தானே இருக்காங்க. மார்னிங்ல ரசுக்கு டீ குடிக்கலாம். வேலைக்கு போயிருக்க நீங்க குடிக்காதீங்க. ஓகே. கசாயம் நிலவேம்பு கசாயம் தான் குடிக்க சொல்லுது. அது குடிச்சா என்ன நெஞ்சு? நிலவேம்பு கசாயம் வந்து வருத்தக்காரருக்கு தான் கூடுதலாக குடிக்கிறது. நான் வந்து ஹெல்த்தியா இருக்கிறபடியா எனக்கு நிலவேம்பு கசாயம் தேவையில்லை. மிளகாய் வைக்கிறாங்க இதுல வந்து இது வந்து மிளகாய். இது வந்து அந்த காஷ்மீர் மிளகாய். இது இப்படி இருக்குது. அது உரைப்பு கூட. இது உரைக்காது. இந்த காஷ்மீர் உரைக்காது. இதுதான் உரைக்கும். இந்த இப்படி இருக்கு. இந்த குட்டி உரைக்கும். இது வந்து நல்ல கலருக்கா வாங்கி போடலாம். பிரியாணி கூடைக்கு போடுறது. அதுக்கு இந்த பேக் நல்ல கலரா வரும். இதுவும் காஷ்மீர் மிளகாய் தான். பெரிய மிளகாய். இது என்ன பெரிய மிளகாய் பேக் உண்டு. உரைப்பு மிளகாயா? இது உரைக்காது. அப்ப இது ஆகணும் உரைப்பண்டு இல்ல. சும்மா சம்பலுக்கு ஓகே. சம்பலுக்கு நல்ல மிளகாய் என்ன? இது வந்து நாங்க முதல் வாங்கின மிளகாய் இருந்ததுன்னு வெண்டைக்காய் வேணும் நாங்க இல்லையா? இது கிடந்த மிளகாய் தான் உடைச்சு போடல. இது அப்படியே பேக்கோட இருந்தது. நான் மிளகாயில் வாங்கி முடிஞ்சது. இந்த தட்டை எங்க வேணும்? இது கொஸ்கோல போல. கொஸ்கோல பனஸ் வந்தது. பனஸ் 12 பனஸ் இருக்கு வந்து. இதெல்லாம் ஈஸி. இப்படி மூடி விட்டா ஒன்றும் போகாது. பூச்சிகள் ஒன்றும் போகாது. இதுக்குள்ள கிடந்த மிளகாய் எம்டி ஆயிட்டு. அதுக்கு இதுக்கு ஒரு மற்ற மிளகாய் கிடந்தது எம்டி ஆயிட்டு. அது இருக்கட்டும். வந்து ஒரு சாப்பாடு வந்தது. இது நான் பழைய வேலை செஞ்ச கம்பெனில எங்களுக்கு சாப்பாடு தந்தது. ஏதோ தேங்க்யூ ஸ்டேக்கே ஏதோ சாப்பாடு வந்தது. நான் அதை கீப் பண்ணி கொண்டு வந்து இதுகள் போட்டு வச்சு மூடி வச்சுக்க. ஓகே ஓகே. இப்போ என்ன அடுத்தது என்ன செய்ய போறீங்க? இதெல்லாமே எடுத்து இந்த அடுக்கி போட்டு தான் நான் பிறகு மற்ற இதுகள் அடுக்க போனோம். இந்த இதுக்குள்ள வேற இதுக்கு என்னென்ன காட்டிட்டு போய் அந்த பொட்டிக்கு வச்சுடுவேன். பொட்டிக்கு இழந்தா அந்த இதா கீழே இதாயிருங்க. என்ன பொட்டிக்கு வைக்க போறீங்க? இல்ல எல்லாத்தையும் இருக்கா காட்டு மடத்திட்டு இல்ல. இது நான் பொட்டிக்கு போத்தல போட போறேன். அதுக்கு குறைஞ்சிட்டு இல்ல. என்னென்னு பாப்போம். இது ஒண்ணு இல்ல. இப்ப போட போறீங்க? ஓகே. அப்ப இதை அடுக்கிட்டு போட போறீங்க? இப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் போட கஷ்டமா இருக்கும். ஓகே வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி நம்மளுடைய இது இருக்குதுண்ட. என்னத்தை பாக்குறது? இது ஏதோ பண்ணி ஓகே. இது வந்து ஸ்டீம் கிளீனர். இது வந்து ஊத்தையாள் இதுகள் இருந்தா எல்லாம் எடுத்துரும். அதுக்குள்ள கொஞ்சம் கிளீன் பண்ணல சிவரெல்லாம் நல்ல டேர்ட்டி ஆயிட்ட மாதிரி இருக்குது. கிளீன் பண்ணிட்டு இப்போ அதுக்கு அடுக்க போறது இதெல்லாம் வந்து. ஓகே கிளீன் பண்ணாக்க பார்ப்போம். புனல் இருக்குது. இதுக்கு புனல் அப்படி வச்சுட்டு புனல்ல விட்டாச்சு. இப்போ முதல்ல புனல்ல விடாம நான் பார்க்கல புனல. தண்ணி மறந்தும் இல்லையா? மறந்து இல்லை இதுக்கு. தனியா ஓட்டு அதை வச்சு ஃபிட் பண்ணி போட்டு இதுக்கு என்னென்ன வந்திருக்கு? பிரஷ் எல்லாம் தந்திருக்கு. இது ரெண்டாவது மிஷின். முதல் வாங்கினா அது 10 பார்ட்ஸ் வராத வரையா ரிட்டர்ன் பண்ணு. இது வந்து ரெண்டாவது மிஷின். சைக்ளோப்ஸ் எல்லாம் இருக்குது. செம சூடா இருக்கும். இது ஹாட் வாட்டர் ஆனி வரும். குத்துது வேற. இப்படி பிரஷ் எடுப்பான். ஆனா எனக்கு தேவை இல்லை. இருக்குதாங்களா க்ளோஸ்? என்ன பெரிய இதோண்டால க்ளீன் பண்ண போகுது. ஃபாஸ்டா க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே
அப்போ அதுக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து இஞ்சரை வைக்கிட்டேன். யா ஃபாஸ்ட். ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் மிஷின் க்ளீன் பண்ணுறேன். இப்படி சார் சிவர உடைஞ்சாதோ அது ஒன்றும் இல்லை. மேலே வெங்காயம். அப்போ இதுக்கும் அடக்க போறீதா? ஓகே ஓகே. ஹெல்ப் எதுவும் வேணுமா? வேணும் தான் வேணுமாவா தந்தானே தந்தானே எல்லாம் கொண்டு வந்து அடுக்குறீதா? ஒரு ஆங்கிளாக வையுமே. என்ன ஒரு ஆங்கிள் அத்தனை வைக்கிறோம் எப்படி? நான் கஷ்டமாக சொல்லி பார்த்தேன் இந்த ஆங்கிளாக வைக்கிறேன். ஓகே. இப்போ மேலுக்கு ஃபுல்லாக தானியாக தான் வைக்கிறீங்க உனக்கு? அது இல்லை, அந்த போத்தல் எல்லாம் ஒரு இடத்துல வச்சா ஈஸி எனக்கு. பெரிய போத்தல் இது என்னம்மா அதுகளோ? யா ஒன்று எல்லா மாவும் இருக்குது. என்ன கிரீமா இருந்துக்கு நீ மார்க்கெட் பக்கமே போக தேவையில்லை. அது ஒரு சின்ன ஒரு க்ரோசரி ஸ்டோர் அப்படி சொல்லலாமா? இது இட்லி அரிசி. இந்த போத்தல் விளையாடுக்கும் வேண்டா. இந்த கிழமை சாட்டர்டே சண்டே ஒரு வேலை விடாங்கிறாக்க முடியல. ரெஸ்ட் எடுப்ப மட்டும் நானும் பாக்குறேன். அமோகமா வேலை செய்யறது. என்ன செய்யறது? அமோகமா தான் செய்ய. ஹெல்ப் பண்ணுறேன்டா. ஓகே. நான் இப்போ புல்லு வெட்டணும் முன்னுக்கு இல்லை. ஓகே. அதுக்கு புல்லு வெட்ட போகிறோம். இது வெட்டுறதான். இதுவும் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையில வேற ஒரு வெரைட்டி. இது அந்த கருப்பு இதில் வேறங்க. இதெல்லாம் அரிசி வந்த டின்னுலாம் எல்லாத்துக்கும் வந்து போட்டு வச்சிருக்கு. மேலே வந்து கடையில இருந்து கொண்டு வந்த நிலை இந்த டின்னுகள் அதெல்லாம் மேலே கடையில இருந்து கொண்டு வந்தது. கீழே வந்து நாங்கள் அரிசி பச்சை அரிசி வேண்டாக்க இந்த டின்னில் தான் பண்ணுறாங்க. அப்போ அந்த டின் இது வந்து பாஸ்தா. இது வந்து இதையும் ஒரு டின் ஒன்று ஏதோ சாமான் வாங்கின டின் தானே. இதுக்காக ஒன்று வாங்குறேன். ஆனா உதவ வாங்கினாங்க விலைக்கு. இப்படி டின்னுகள் ஒரே ரகம் வாங்கினாங்க. இதுல வந்து அப்படியே செட்டா வரும். 5 இது வரும். பெருசுல இருந்து சின்ன வரைக்கும். அதுதான் அந்த இந்த டின் பேருங்க. இதுல 5 டின் வரும். பெருசு சின்ன அந்த அடுக்கு அப்படியே வரும். இது வந்து நீட்டு பாஸ்தா. நீட்டு பாஸ்தா. அது வந்து நட்சத்திரத்து பாஸ்தா. நூடுல்ஸ்ல 2-3 வெரைட்டியா. இது வந்து என்னது? இது வந்து முஸ்தான்னு சொல்றது. ஏதோ ஒன்று. காபி இல்ல. காபி தானே? காபில முஸ்தா. இது அந்த வெள்ளை காபின்ற இனம் தான். ஆனா சிவத்த புழுங்கல், சிவத்த பச்சை அரிசியா இல்லாடி வெள்ளை புழுங்கல்? ஏதோ ஒரு புழுங்கல். மிளகாய் எல்லாம் இந்த மூலையை கிடைக்குது. இது ஸ்ப்ரிங் மாதிரி. இது உடைச்சு போட போத்தல் சாப்பிடுறது அப்படியே. பக்கெட்டா இருந்தா பழதாகாது அப்படியே இருக்கும். என்ன பாவக்காய் பக்கெட் பத்தி இதுதான் எங்க தோட்டத்து பாவக்காயை வெட்டிட்டு காய வச்சிருக்கிறேன். தேவையான நேரம் பொரிச்சு சாப்பிடலாம். அதுக்காக தேயிலை பேக்காது. அது தேயிலை பேக். இது வந்து என்னண்டா குரக்கன்மா. இது குரக்கன்மா. இது ஸ்ரீலங்கால என்ன குரக்கன்மா. இது வந்து அரிசிமா. அரிசிமா இல்லையா? அது தேவைக்கு எதுவும் முக்கியமான இதண்டா செய்யணும். அதுக்காக அதான் சிவப்பு சட்டிவான வந்து இது. அது சட்டிவான ஒரு பவுடர். அது இருக்குது. எல்லாம் அடிக்க முடிஞ்சதா? அடிக்க முடியல, கிடக்குது. மாவா? குரக்கன் மாவா? இது குரக்கன் மா. இது ஸ்ரீலங்கால இருந்து லாஸ்ட் டைம் பார்சல்ல வந்தது. ஏண்டா பேக்கோட வைக்க இதான் பூச்சி இந்த இதுகளை எதுவும் பட்டுனாலும் ஏதோ வெட்டுது. கூட வெட்டது இல்ல, இந்த மாவை வெட்டுது. என்னன்னு தெரியல. ஓகே. அப்ப இதையும் போட்டு முடிஞ்சா இன்றைக்கு எங்கண்ட இதெல்லாம் முடிஞ்சது. குரக்கன் போட்டு தான் இனி டெய்லியே.
பாருங்க இதில் எல்லாமே அடிக்காச்சு நீட்டாக. பாருங்க டவரு எல்லாமே அடிக்காச்சு. கீழே கீழே பேக்கெட்டுகள் இஞ்சால் ஆப்பிள். இதில் தேங்காய் எண்ணெய் வந்து இதில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய். கீழே வந்து வாளிகளுக்கு அரிசி இருக்குதுன்னு குரக்கன் மா வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குங்க. ஓகே, அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.